வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளில் பயிற்சி 2.3 ரெண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ரெண்டாவது கணக்கு, எக்ஸ் ஆனது மட்டு 17 கீழ் 13 உடன் ஒருங்கிசைவாக உள்ளது எனில் 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும்? ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆனது மட்டு 17 13உடன் ஒருங்கிசைவாக உள்ளது. அப்போ எக்ஸ் கான்க்ருவன்ட் 13 மட்டு 17 மட்டு 17. ஓகே, இது ஃபஸ்ட்டு சமன்பாடாக நம்ம வச்சுக்குவோம். அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது கொஸ்டினில் கொடுத்தது ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்குவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7x - 3 ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்குது? 7x - 3 கான்குருவன்ட். நம்ம இந்த எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். எந்த எண், அந்த எண்ணை நம்ம பீன்னு வச்சுக்கிறோம். மட்டு 17 மட்டு 17. ஓகேவா? இது ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடை நம்ம சால்வ் பண்ணுவோம். சமன்பாடு 1 சமன்பாடு 1ல் அதை எடுத்து எழுதிக்குவோம். எக்ஸு இந்த 13 கிட்ட வரும்போது -13 கான்குரண்ட் மட்டு 17. சரி, 17 என்னன்னு வச்சுக்கோங்க. என்ன என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஓகேவா? ஏதேனும் முழுக்கள் என்ன என்பது. ஓகே, என்ன என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஈக்குவேஷனை. எக்ஸ் - 13 = 17 என்ன. ஓகேவா? எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 17 இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்? 13 இங்கிட்ட வரும்போது +13 ஆயிரும். இப்போ 17 + 13 எவ்வளவு? 17 + 13 30. ஓகேவா? இப்போ எக்ஸ் = 30. 30 - 13 கான்குருவன்ட் 17 என் மட்டு 17. ஓகேவா? 17 என்னன்னா மட்டு 17. இப்போ இந்த 30ல் 13 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 30ல் 13 போச்சுன்னா மீதி 17 கான்குருவன்ட் 1 மட்டு 17. ஒரு 17 அதனால் 1 மட்டு 17. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ என்னது? 30. எக்ஸ் = 30. அடுத்து சமன்பாடு 2. சமன்பாடு 2. ஓகேவா? சமன்பாடு 2ல் (7x - 3) கான்க்ருவன்ட் பி மட்டு 17 மட்டு 17. ஓகேவா? இப்போ 7x எக்ஸோட வேல்யூ என்னது? 30. 7 ப்ராக்கெட் 30 -3 கான்க்ருவன்ட் பி மட்டு 17. ஓகேவா? இப்போ இதை பெருக்கணும்னா எவ்வளவு வரும்? 7 3 21 210. மொத்தம் 210 -3 கான்க்ருவன்ட் பி மட்டு 17. இப்போ 7 30 பெருக்கணும்னா 230. ஓகேவா? அது போட்டு அந்த -3 அப்படியே எழுதிட்டு பி மட்டு 17. ஓகேவா? இப்போ இதை கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 207 அந்த 3 அப்படியே இங்கே வந்துடும். மட்டு 17. ஓகேவா? 207 கழிச்சா 207 கான்க்ருவன்ட்டு 3 மட்டு 17. ஓகேவா? இப்போ பி இருக்க இடத்துல என்ன இருக்குது?
3 இருக்குது. ஓகேவா? P இருக்க இடத்துல வந்து 3 இருக்குது. அப்போ P = 3. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.